காவல் நிலையத்தில் சீமானிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகி இருக்கிறார். அங்கு பாதுகாப்புக்காக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சீமானிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. சீமானிடம் 53 கேள்விகள் கேட்டு எழுத்துப்பூர்வமாக அதற்கான பதில்களை பெறுவதற்கான திட்டமும் இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நீங்க நிகழ்விடத்துல தான் இருக்கிறீங்க. இப்போ அங்க என்ன நிலைமை ஆனந்தன்? ஆனந்தி, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் தற்போது காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது அவரிடம். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவரிடமே தொடர்ந்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு எழுத்துப்பூர்வமாகவும் அதே போல அவருடைய மருத்துவ ரீதியான பரிசோதனை எல்லாம் உட்படுத்தி பல்வேறு தகவல்களை திரட்டி கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர் சம்மன் கொடுக்கப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறார்கள். அவர் குறிப்பிட்டு சொல்வது, உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனதளவிலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பொருளாதார ரீதியாகவும் இழப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு, அதே போல என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை ஏமாற்றி இருக்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு தகவல்களை அவர் குறிப்பிட்டு அந்த புகாரில் சொல்லியிருக்கிறார். இது உண்மையா, இதெல்லாம் சரிதானா என்று காவல்துறையினர் தற்போது அவரிடம் விசாரணையை அடுக்கடுக்காக முன்வைத்து வரக்கூடிய நிகழ்வு உள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும், கேட்கப்பட்ட கேள்விக்கு எப்படி பதிலளித்து வருகிறார் அப்படின்னு ஒரு பதில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கொடுக்கக்கூடிய பதில்களை எழுத்துப்பூர்வமாக காவல்துறையினர் பதிவு செய்து வருகிறார்கள். அதே போன்று வீடியோ பதிவும் செய்வதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படி முக்கியமான ஒரு வழக்காக எடுத்து தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களிடம் தற்போது விசாரணையை உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய துணை ஆணையர், அதே போல வளசரவாக்கத்தினுடைய முக்கியமாக சட்ட ஒழுங்கு கவனித்திருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர், முக்கியமான அதிகாரிகள் உள்ளே இருந்து இந்த விசாரணையை செய்திருக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல பல்வேறு விதமான கேள்விகள் கேட்பார்கள். இதற்கு முன்பாகவே வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த அந்த விசாரணையில நேரில் ஆஜராகி பல்வேறு தகவல்கள் சொல்லியிருக்கார். அப்போது என்ன மாதிரியான தகவலை சொல்றார், இப்போது என்ன மாதிரியான தகவலை சொல்றார், அப்படியும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் சட்ட ரீதியான வழக்கறிஞருடைய முன்வைத்து வழக்கறிஞரும் இங்கே கூடவே இருக்கிறார்கள். அவர்களும் பல்வேறு தகவல்களே ஒரு சில கேள்விகளுக்கு பதிலுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அது ஒரு முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த வழக்கை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் விரைவில் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது. அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில தற்போது இந்த வழக்கு விசாரணையானது தொடங்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்குல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில விசாரணை செஞ்சிருக்காங்க. 2 முறை சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மீண்டும் புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில தற்போது விசாரணை தகவல் எல்லாம் திரட்டி தற்போது அவர்கள் கையில் வச்சிருவார்கள். அடுத்த சட்ட ரீதியான நகர்வு இருக்கும். அது எப்படியாக இருந்தாலும் அடுத்தது சட்ட ரீதியான நகர்வு இருக்கும். அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் பட்சத்தில் அவருடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் சூழலும் நம்மால் பார்க்க முடியுது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் அன்பரசன் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். அன்பரசன், நடிகை பாலியல் வழக்கு விவகாரம் தொடர்பா ஏற்கனவே சீமான் கிட்ட விசாரணையும் நடந்திருக்கு. இப்ப தற்போதும் விசாரணை தொடங்கி இருக்கிறது. இப்ப தொடர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்கோம். தள்ளுமுள்ளு சீமான் நீண்ட நேரமாக அங்கேயே காத்துட்டு இருந்தாரு. ஸோ அதன் பிறகு இப்ப சீமான் கிட்ட விசாரணையை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 53 கேள்விகள் கேட்டு அதை எழுத்துப்பூர்வமாக அதற்கான பதிலை பெறுவதற்கான திட்டமும் இருக்கிறது. இந்த 53 கேள்விகள்னா என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், அது குறித்த விவரம் ஏதாவது நமக்கு கிடைச்சிருக்கா அன்பரசன்? ஆனந்தி, தற்போதைய ஒரு அண்மை செய்தி என்னவென்றால்,
சரியாக 10 மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அந்த நடிகை அளித்த பாலியல் புகாரில் விசாரணைக்காக ஆஜரானார். இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 30 to 45 நிமிடங்கள் வரை விசாரணை நடத்தி அவர் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் வன்கொடுமை, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வலசரவாக்கம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் 12 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியதை தொடர்ந்து அந்த வலசரவாக்கம் போலீசார் தற்போது இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சில தினங்களுக்கு முன்பாக மும்பையில் பெங்களூரில் உள்ள அந்த நடிகையின் வீட்டிற்கு சென்ற வலசரவாக்கம் போலீசார் அங்கு சென்று அவருடன் தொடர்ச்சியாக 6 மணி நேரம் விசாரணை நடத்தி பல்வேறு முக்கிய தகவல்களை வாக்குமூலங்களாக பெற்றிருக்கிறார். அந்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியாக அரை மணி நேரமாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 53 வினாக்கள் தயாரிக்கப்பட்டு அந்த 53 வினாக்கள் எழுத்துப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் எழுத்துப்பூர்வமாக வாங்கப்பட்டு அதை வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடிகையிடம் வலசரவாக்கம் போலீசார் வாங்கிய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வியானது தொகுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் புகாரில் தெரிவித்தது என்னவென்றால், சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 7 முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் இவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்ததாகவும் கூறிதான் புகாரை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் சீமான் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் 2 தினங்களுக்கு முன்பாக அந்த சம்பந்தப்பட்ட நடிகையிடமே நேரில் சென்று வலசரவாக்கம் உதவி ஆணையர் செம்பேடு பாபு தலைமையிலான போலீசார் அங்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் பல்வேறு தகவல்களை பெற்றனர். அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது இந்த 53 வினாக்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்தது எந்த ஆண்டு, அதே போல எத்தனை முறை இவர் கருக்கலைப்பு செய்தார், அந்த காலகட்டம் என்ன என்பது குறித்தான தகவல்களை வாங்கி அதன் அடிப்படையில் இந்த கேள்விகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நடிகை அளித்த அந்த வாக்குமூலத்தில் எந்த ஆண்டு அவர் சொன்னாரோ அதே ஆண்டு இவர் எங்கே இருந்தார், அந்த காலகட்டத்தில் இவர் தமிழ்நாட்டில் இருந்தாரா அல்லது சென்னையில் இருந்தாரா அல்லது கட்சி பணி காரணமாக வெளியூர் சென்றாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது இந்த விசாரணையானது துவங்கப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரம் முடிந்திருக்கும் நிலையில் இன்னும் 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரை இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின் வீட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுவார் என சென்னை காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.